Good morning students. Now we are going to plus 2 commerce unit 6 consumer protection chapter 17 rights and duties and responsibility of consumer. Previous classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா consumer protect பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆக்ட் அந்த கோப்ரா ஆக்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கன்சியூமர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஒரு கன்சியூமருக்கு என்னென்ன ரொம்ப நீட் அப்படிங்கிறது ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர், டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர். ஒரு கன்சியூமரோட ரைட்ஸ் என்ன? The modern marketing concept recognizes the fact that the consumer is pivotal point around which the entire business moves. Satisfaction of consumer want and need to the stated to be a prime and supreme objectives of business. But in reality, consumer feels he has supplied with the adulterated stuff to the price far above to the cost price. In order to the protect their own interest, consumer must educate themselves about their rights அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவங்க ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நவீன காலத்தில், அதாவது மாடர்ன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போது அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னோட கன்சியூமரை எப்படியெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது, தன்னோட கன்சியூமருக்கு என்ன மாதிரியான நீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பிஸ்னஸும் இருக்கணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது பிஸ்னஸ் அப்படிங்கிறது கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தன்னோட கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கும்போது எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சியூமர் ரைட்ஸ் இஸ் ஏ இன்டர்பிரிட்டட் அஸ் த ரைட்ஸ் டு ஹாவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டு த குவாலிட்டி, பெட்டன்சி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ஒரு நுகர்வோருக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு கன்சியூமருக்கு கொடுக்கக்கூடிய குட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட இயல்பு என்ன, அதோட நேச்சர் என்ன, அதோட குவான்டிட்டி எப்படி இருக்குது, அதோட பியூரிட்டிங்கிறது என்ன, அதோட தூய்மை. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த கன்சியூமர் இஸ் டு பி ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் எனி அன்ஃபேர் ப்ராக்டிஸ் of trade. It is the mandatory for the consumer to know these rights. However, these are stronger and clear laws in the Indian Defence Consumer Rights. The most important law is the Consumer Protection Act 1986. According to this law, everybody including individuals, a firm, Hindu undivided family and a company has the rights towards and purchase of goods made by them. It is the significance that as a consumer everyone should know to the basic rights as well as about to the court of procedure that follow to the infringement of ஒன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியெல்லாம் பாதுகாக்கப்படணும், தன்னோட ஒரு கன்சியூமர் தன்னோட ரைட்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான ரைட்ஸ், டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தாலோ அல்லது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருந்தாலோ எந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கணும். அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணி தான் ஒவ்வொரு பிஸ்னஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜான் எஃப் கென்னடி வியூஸ் அண்ட் கன்சியூமர் ரைட்ஸ். கன்சியூமர் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான் எஃப் கென்னடி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் ஏ மிஸ்டர் ஜான் எஃப் கென்னடி டிஃபைன் டு த பேசிக் கன்சியூமர் ரைட்ஸ் as a rights of safety, rights to be informed, rights to be choose and the rights to be heard அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறது ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், கன்சியூமரோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு 4 விஷயங்களை இன்க்ளூட் பண்ண ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன 4 விஷயங்கள் அப்படிங்கும்போது ரைட்ஸ் டு பி சேஃப்டி, rights to be informed, rights to be choose
ரைட்ஸ் டு பி ஹியர். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும், தன்னை பாதுகாக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு அப்படின்னா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஒரு பொருளை சூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அதை ஹியர்டு, தட் மீன்ஸ் கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒன்று தான் கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னு நமக்கு ஜான் எஃப் கென்னடி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், த கன்சியூமர் இஸ் த கிங் ஆஃப் த மாடர்ன் மார்க்கெட்டிங் பட் இன் ஃபேக்ட் ஹீ இஸ் நாட். ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவங்க மாடர்ன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிங் அப்படின்னா என்ன, மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்ஃபேக்ட் ஹீ இஸ் நாட், ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. கன்சியூமர் அப்படிங்கிறவங்க மன்னர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. த வேரியஸ் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் கேரண்டட் அண்டர் டு த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஹாவ் பீன் டிஸ்கஸ்டு ஹியர் அண்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கன்சியூமர் அப்படிங்கிறவங்களுக்கான என்ன மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கீழே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி 1986 படி நமக்கு கீழே நிறைய ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கன்சியூமர் அப்படின்னா என்ன, கன்சியூமருக்கு யார் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவங்க நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாவா? அப்போது ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவங்க என்னெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு பர்சன் மாடர்ன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வாங்கும்போது அதோட நேச்சர் என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதோட குவான்டிட்டி என்ன, அதோட ஃபேர்னஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளுக்கான பியூரிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜான் எஃப் கென்னடி என்ன சொல்லியிருக்காரு, கன்சியூமர் ரைட்ஸ் அப்படிங்கிறது 4 இம்பார்ட்டன்ட் பேசஸை இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன 4 இம்பார்ட்டன்ட் பேசஸ் அப்படிங்கும்போது, ரைட்ஸ் டு பி சேஃப்டி அப்படிங்கிறது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கணும். ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு அப்படின்னா என்ன, இன்ஃபர்மேஷன் அந்த தகவல்களை பெற உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்ஸ் டு பி சூஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு பொருள் எப்படி இருக்குது, அது நமக்கு ஏற்றது தானா அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட்ஸ் டு பி சூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னும், அதுக்கடுத்து ரைட்ஸ் டு பி ஹியர், அந்த பொருள் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த நுகர்வோர் வாங்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும்போது அந்த குறைபாடுகள் என்ன, ஏன் அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கன்சியூமருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னது யார் அப்படின்னா ஜான் எஃப் கென்னடி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்சியூமர் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, மாடர்ன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்கள கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய விஷயத்தில் கன்சியூமர் அப்படிங்கிறவங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கிளாஸில் போதும். அடுத்த கிளாஸில் நம்ம கன்சியூமரோட ரைட்ஸ் என்னென்ன, அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.